புரியல. நிச்சயமாக சொல்லுவேன். இந்த ஆட்சி நிச்சயமாக சிறப்பாக நடக்கும். கடந்த 5 ஆண்டுகளுடைய சிறப்பான ஆட்சியினுடைய வெளிப்பாடு குறிப்பாக பெண்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அது தொடரும் பட்சத்தில், இந்த 5 ஆண்டுகள் தொடரும் பட்சத்தில் அடுத்ததாக அந்த மக்களுக்கு சேவை செய்கிறோம், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அது மக்கள் திருப்தி அடையும் பொழுது அந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய ஆட்சி தொடர்றதுல என்ன இது இருக்குது? சந்திரசேகர் பையன் டைரக்டர் பையன் நடிகனாக வரம்புட்டுறதுக்கு தகுதி இருக்கும் பொழுது தளபதியாருடைய பையன் அடுத்து அரசியலுக்கு வரதில் என்ன தடை இருக்க போகுது? கருணாஸுங்கிற நடிகனுடைய பையன் டைரக்டராகவும் நடிகனாகவும் இந்த சினிமாவுக்குள்ளே வரும்பொழுது ஏன் கருணாஸோடைய பையனுடைய பையன் வரக்கூடாதுன்னு ஏதாவது நியதி இருக்கா? இது இருக்கா? சட்டம் இருக்கா? ஒன்றுமே இல்லையே. அது அவங்களுடைய திறமை. காலேஜ் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க. எல்லா காலேஜிலுமே அதிகமாக மாணவர்கள் போய் சேர்றாங்க. தகுதி வாய்ந்த கல்லூரியில் தான் போய் சேர்றாங்க. அதை நம்ம முழுமையாக பார்க்கணும்ல. அது முழுக்க திறன், நிர்வாகத்திறன், அவங்களுடைய பொது அறிவு, அந்த அரசியல் அனுபவம், இப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தாங்க. விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். நீங்கள் என்ன தேர்தலில் போட்டியே போடலை. நான் ஏற்கனவே போட்டி ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவையை நான் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஹீரோவாக இருக்கிறதுனால நீங்கள் காமெடியன்னா ரியல் ஹீரோ. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நன்றி. அவர் ஏன் போடுறாரு? நான் தான் ஹீரோ, சிங்கிள், ஒன்லி சிவகங்கை. நானே இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே. எதுக்கு அப்புறம் 2 இடத்துல? ஒருவேளை இங்கே போனால் அங்கேயா? 2மே போயிடும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. தொகுதியில் திமுக நிறைய பேர் சீட்டு கேட்டு முயற்சிட்டாங்க. ஆமாம். அதே மாதிரி காங்கிரஸ்ல முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு யாரும் கிடைக்காம உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட உங்களோட வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? இல்லை, அதெல்லாம் மாவட்ட செயலாளர், அமைச்சர் பெரியப்பனுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு இருக்குது. அடுத்து தளபதியார்கள் அவர்கள் என்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுத்து நான் அன்றைக்கி கடைசியாக அந்த தேநீர் இது நடத்தி அந்த அனைத்து மதசார்பற்ற கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சந்தித்து அன்றைக்கி பேசும்பொழுதே என்கிட்ட கூப்பிட்டு ஜெயிச்சுட்டு வாங்க கருணாஸ் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் இந்த மண்ணை நம்புகிறேங்க. இது தான் அடிக்கடி சொல்கிறது தான். வரலாற்றிலேயே வெள்ளையர்களிடம் இழந்த மண்ணை மீட்டெடுத்த பெருமை கொண்ட மண் உலகத்திலேயே இந்த சிவகங்கை மட்டும்தான். குறிப்பாக இந்தியாவிலேயே வெள்ளையர்களிடம் இழந்த மண்ணை மீட்டெடுத்த பெருமை இந்த சிவகங்கை மண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி 10-15 ஆண்டுகளாக உதயசூரியன் வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை சீமையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அவருடைய செயல் திட்டங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள், இப்பொழுது அவர் அறிவித்திருக்கக்கூடிய 524 தேர்தல் வாக்குறுதிகள், இதுகளை முன்னிலைப்படுத்தி பெண்களிடத்திலே அவர் செய்த திட்டங்களை முதன்மைப்படுத்தி வாக்கு சேகரித்து இந்த மண்ணிலே உதயசூரியனினுடைய வெற்றி வேட்பாளராக கருணாஸ் ஆகிய நான் வெற்றி பெறுவேன் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் இப்போ விஜய் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில் இருக்கவங்க மேலே வழக்கு இருக்குது, நான் இருக்கிற கேண்டிடேட் மேலே எந்த ஒரு வழக்கும் இல்லை அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் மேலே வழக்கு இருக்குது, அவர் மேலே வருமான வரி கட்டாத வழக்கு இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணும். உங்கள் மேலே நீங்கள் வழக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன அரசியலை மையப்படுத்த நினைக்கிறீங்க? சும்மா திமுக குறை சொல்லிட்டு நீங்கள் ஆளாகலான்னு பார்க்குறீங்களா? இது ஒரு அரசியல்? இதெல்லாம் ஒரு மட்டமான அரசியலுங்க. இப்போ நேற்று அன்றைக்கி முதலமைச்சர் ஒரு 4 வருஷம் கும்பிட்டு விழுந்து முதலமைச்சரானவர் இங்கே வாக்கு சேகரிக்க வர்றாரு. வேணா ஆம்புலன்ஸை உள்ளே வர்றாங்க, உள்ளே விட்டு இதை பண்ணுறாங்க. அடிபட்டவனை தூக்குறதுக்கு ஆம்புலன்ஸ் போகத்தானே செய்யும். என்ன மட்டமான அரசியல்? சும்மா ஒரு எதிர்கட்சி குறை சொல்லுங்கள், நியாயமாக ஆதாரமாக கரெக்டாக ப்ராப்பராக சொல்லுங்கள் ஒரு விஷயத்த. நீங்கள் திட்டமிட்டு பாருங்கள். கரூர்லேருந்து இவங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ட்ராமா பண்ணி கடைசி அத்தனை பேரை சாகடிச்சிட்டு தொடர்ச்சியாக செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு சும்மா அரசாங்கத்தை குறை சொல்லி டிஎம்கே குறை சொல்கிறது, முதலமைச்சரை குறை சொல்கிறது தப்புன்னா நானே சொல்லுவேங்க. இதில் என்னங்க இருக்குது? நம்ம என்ன இதை வச்சு பொழப்பு நடத்துறதுக்காக வந்திருக்கோம்? அதெல்லாம் ஒரு மட்டமான அரசியல் தம்பி, அதை விட்டுருங்க.